மோட்ச பயணம் இன்று. இன்றைய தியானத்தின் தலைப்பு வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:11. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே தங்கள் நம்பிக்கையாக கொண்ட எவரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தி தன் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் வெட்கப்பட்டு போகாதபடி கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்க்கை வாழும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை காண்போமா? கிறிஸ்துவை அறியாத மார்க்கத்தில் பிறந்து திருமணத்திற்கு பின் இயேசுவை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றார் அந்த தாய். பள்ளிக்கே போகாத, எழுத படிக்க தெரியாத இவர்களுக்கு வேதத்தை வாசித்து இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், பாடி துதிக்க வேண்டும் என்ற ஆவல் நாளுக்கு நாள் பெருகியது. இயேசுவே, எனக்கு வாசிக்க கற்றுத்தாரும் என்று விசுவாசத்தோடு ஜெபிப்பார்கள். என்ன ஆச்சரியம்! அழகாய் வாசிக்கவும் எழுதவும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். ஆம், அவர் நமக்கு போதித்து கற்றுக் கொடுக்கும் சிறந்த ஆசிரியர் அல்லவா? மட்டற்ற மகிழ்ச்சியால் கிறிஸ்துவில் ஊன்ற கட்டப்பட்டார்கள். படிப்பறிவில்லாததால் அஞ்சி ஒதுங்கியிருந்த இடத்தில் தலையை நிமிர செய்தார் தேவன். தனது 3 பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்குள் வளர்த்து பேர பிள்ளைகளுக்கும் திடசாட்சியாய் வாழ்ந்து வருகிறார்கள். ஆம், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்த அன்னாள் தன் குடும்பத்தில் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரில் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்ற யோபு நண்பர்கள் முன் வெட்கப்பட்டு போகவில்லை. தேவனை தன் வாழ்வின் தஞ்சமாக கொண்ட தாவீதின் வாழ்வு அசைக்கப்படவில்லை. தானியேலின் தலை ராஜ அரண்மனையில் உயர்த்தப்பட்டது. பிரதானிகளின் மூலம் குற்றம் கண்டுபிடித்தவர்களின் முன் வெட்கப்படவில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதை கேட்கும் உங்கள் வாழ்விலும் தேவன் இப்படியே செய்ய வல்லவர். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலேயே உங்கள் தலையை நிமிர செய்து தமது வல்லமையை வெளிப்படுத்துவார். யோபுவை போல, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல கர்த்தரையே 100% விசுவாசிக்கும் எவரையும் அவர் வெட்கப்படவே விடமாட்டார். சங்கீதக்காரன் சொல்வது போல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆம், இந்த வசனம் உங்கள் வாழ்விலும் நிறைவேறும். அல்லேலூயா. இன்றைய நாளுக்கான ஜெப குறிப்பு. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட 12 மிஷனரிகளை தேவன் எழுப்பித்தர நாம் ஜெபிப்போமா?